அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு அரசியல் களம் 2026. நாம் தமிழகத்தில் மிகவும் பழமையான ஒரு கட்சியை பார்க்க போகிறோம். அந்த கட்சியின் பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மொத்தம் 11 மாநாடுகள் நடத்தியுள்ளது. அதன் விவரங்களை இப்பொழுது காண்போம். திருச்சியில் 1956ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை மாநாடாக அமைந்தது. அதற்கு பிறகு திருச்சியில் கடைசியாக 3 முறை மாநாடு நடத்தியுள்ளது. அந்த 3 முறையும் வெற்றி வாகை சூடியுள்ளது. வெற்றி வாகையை சூடிய வருடங்கள் 1996, 2006, 2021. 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வெற்றி பெற்று 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. இன்று வரை அந்த எதிர்க்கட்சியின் அதிகபட்ச கொண்ட உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 98 உறுப்பினர்கள். மற்றும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமானது 26 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளது. 1976 முதல் 1989 வரை 13 வருடம் ஆட்சி பிடிக்கவில்லை. டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த 13 வருட உழைப்பு, அவர் விதைத்த விதை கடைகோடி தொண்டர்கள் வரை சென்றடைந்திருக்கிறது. 2011 முதல் 2021 முதல் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவில்லை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமானது 26 ஆண்டுகள் ஆட்சி அமைத்தது. 26 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. 1976 முதல் 1989 வரை டாக்டர் கலைஞர் அவருடைய உழைப்பு, அவர் விதைத்த விதை கடைகோடி தொண்டர் வரை சென்றடைக்கிறது. 2011 முதல் 2021 வரை 10 வருடம் ஆட்சியில் உள்ள திமுக திராவிட முன்னேற்ற கழகமானது மொத்தம் 26 ஆண்டுகள் ஆட்சி, 23 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. இந்த 23 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் ஆட்சி பெற்றிருந்தால் தமிழக வரலாற்றில் 36 ஆண்டுகள் ஆட்சி அமைத்து புதிய சாதனை படைக்கும். 2016ஆம் ஆண்டு ஆட்சியை தவற விட்டதை 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்து புதிய சாதனை படைக்கும். இந்த வருடம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொன்னான வருடம். 1976, 1996, 2006 மற்றும் இந்த வருடத்தில் ஆட்சி அமைக்கிறதான 2026ஆம் ஆண்டு மற்றும் 7 முறை திருச்சியில் மாநாடு நடத்தி 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் 7வது முறை தமிழகத்தில் ஆட்சி அமைத்து 77வது முறையாக அடியெடுத்து வைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் அழியாது, திராவிடம் வீழாது. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.